ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்று 12 ஆண்டுகளாக வேலைவாய்ப்பில்லாத ஆசிரியர்களுக்கான ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியே இருக்குது. என்னங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வாங்க. 12 ஆண்டுகளாக வேலை இல்லை. தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் தேர்ச்சி பெற்றும் 12 ஆண்டுகளாக பணி நியமனங்களுக்காக 66,000க்கும் மேற்பட்டோர் காத்திருக்கின்றன. தற்போது நியமன தேர்வு எழுதிய நிலையில் அதன் முடிவுகளை வெளியிடுவதிலும் கல்வித்துறை இழுத்தடிப்பதாக சர்ச்சை எழுந்துள்ளது. இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் 10,000க்கும் மேல் காலியாக உள்ள நிலையில் 2,768 பணியிடங்கள் மட்டும் நிரப்பும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து அப்பணியிடங்களை நிரப்ப வேண்டும். நியமன தேர்வு எழுதியோரின் முடிவை விரைவில் வெளியிட வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வர்கள் அமைப்பு நிர்வாகிகள் கூறியதாவது: தொடக்க கல்வித்துறையில் 31,214 அரசு தொடக்க நடுநிலைப் பள்ளிகள் உள்ளன. 35 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயில்கின்றன. கொரோனா பரவலுக்கு பின் அரசு பள்ளிகளில் 5 லட்சம் மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளன. இதில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை மட்டும் 2.8 லட்சம் பேர் கூடுதலாக சேர்க்கை பெற்றுள்ளன. ஆனால் 2013 தற்போது வரை ஒரு இடைநிலை ஆசிரியர் பணியிடம் கூட நிரப்பப்படவில்லை. தற்போதைய நிலையில் 25,000 காலி பணியிடங்கள் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் அரசு சார்பில் இடைநிலை ஆசிரியர்கள் காலி பணியிடங்களை வெளிப்படையாக அறிவிக்க மறுத்து வருகிறது. இதே நேரம் 66,000க்கும் மேற்பட்டோர் டெட் தேர்ச்சி பெற்று பணிக்கு காத்திருக்கும் நிலையில் இதுவரை 59,900 இடைநிலை, 7,000 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் தொகுப்பூதியத்தில் நியமிக்கப்பட்டது ஏன்? எனவே 2,768 என்ற காலி பணியிடங்கள் எண்ணிக்கையை அதிகரித்து வெளியிட வேண்டும். மொத்த காலி பணியிடங்கள் விவரம் குறித்த வெள்ளை அறிக்கையும் 2024 நடந்த நியமன தேர்வு முடிவையும் உடனே அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றன.